அடுத்து வாழ்த்துறை வழங்க வருமாறு திரு ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 3 நிமிஷம் கவனம் ஞாபகத்தில் வச்சுங்க ஆனந்த். Thanks, Kalidas. I will try to restrict myself within 3 minutes, right? Respected Senior Evu, sir, you have been a source of inspiration to all of us. You are the one who is inspiring all of us to express clearly in front of the audience. I thank you for giving me an opportunity to thank my friend Srinivasan for his great friendship throughout the last 30 years. Respected ATM Shanti Madam, in one of the last farewell parties we have observed your speech. உங்க வரவேற்புரையில உங்க வாழ்த்துறையில you have been mentioning a lot of novels and examples. We are very eager to hear what you are going to say. My purpose here is to speak about my great friend Srinivasan. We joined together, we worked together, we have been associated in the last 30 years. I wish to give a very broad and combined picture of Srinivasan. I have also interacted with all my friends who worked together with Srinivasan. The one thing which everybody says is that Srinivasan is a very good worker. He is a very sincere worker. So I am very proud to say that whatever work he undertakes, he completes it in a very neat manner. I appreciate that because that is the one great quality which all of us have to take from him. He deserves that, and I am very happy to work with him all along. And all the friends know very well that he is a foodie, we can say. He brings lot of foods, he distributes food to everyone. He ensures that whatever he brings reaches to the needy people. People say that he brings sumptuous foods. அதான் நிறைய ஃபுட்டு கொண்டு வருவாராம், எல்லாரையும் நல்லா உபசரிப்பாராம். அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த தமிழர் குணம் அவரை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மேன்மையாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூட்டத்திலே ஒரு 10 பேர் அவரோட ஃபுட் டேபிள் ஒன்று இருக்கும். 1997 2002 வரைக்கும் அந்த ஃபுட் டேபிள்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஸ்ரீனிவாசன், அசோகன், ஜெகதீசன், சுந்தரவடிவேல், கிருஷ்ணன், இன்னொரு 4-5 பேர் என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியல. இவங்கெல்லாம் அந்த ஃபுட் டைம்காகவே அவ்வளோ லவ்விங்கா ஓடி வருவாங்க. ஆஹா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தவங்க அத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க. இதுல இருந்து தெரியும் அவர் எந்த அளவுக்கு எல்லாரையும் உபசரிச்சிருப்பாரு. அதுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு துணையா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வரேன், அவரை பத்தி எல்லாருமே நாங்க பார்த்த விஷயம் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆபீஸ்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் அவர் முன்ன நின்று எடுத்து செய்வாராம். பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கறது யாரா பண்ணிப்பாங்க, நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மைக்கை பிடிச்சி பேசிட்டு போலாம்ல நினைக்க மாட்டாராம். அவர் எல்லாத்துக்குமே எல்லா ஃபங்க்ஷன் முன்னாடி இருந்து ஏற்பாடு பண்றது, எல்லா கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வர்றது, நடத்தி முடிக்கிற வரைக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் செய்யறது அப்படிங்கிற பொறுப்பெடுத்து செய்யற அந்த குணம் ரொம்ப நல்ல குணமா இருக்கு. அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, அவர் ரிலேட்டிவ்ஸ் எந்த ஃபங்க்ஷனாலும் போயிடுவாராம், எங்கேயும் இருக்க மாட்டார். எல்லா ஃபங்க்ஷனு, சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் கூப்பிட்ட குரல் ஓடி போய் நின்று எல்லாம் செய்வார். எந்த ஃபங்க்ஷனும் மிஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குணங்கள்லாம் நான் ஏன் அவரை பற்றி உயர்வாக பேசுகிறோம் அப்படின்னாக்கா, சில குறைகள் எங்ககிட்டே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம், அவர்கிட்ட இருந்து நாங்கள் பாடமாக எடுத்துக்கிறோம், அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்கிறேன். அவரை நம்பி எது வேணால் சொல்லலாம் நீங்கள். அவர் விஷயத்தை காப்பாற்றுவார், தெரிஞ்ச விஷயத்தை நமக்கு சொல்லுவார், ஷேர் பண்ணுவார், யார்ட்டையும் போட்டு கொடுக்க மாட்டார். அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அவர் செய்வார். அந்த குணமும் ரொம்ப நல்ல குணம் ஸ்ரீனிவாசன் பற்றி. நான் இந்த நல்ல குணங்களை பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் தயக்கமில்லாமல் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, நல்ல விஷயம் தான், ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, லஞ்ச் கொடுக்குறாங்க, ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 4-5 டிஃபன் பாக்ஸு சேர்ந்து போச்சு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் முன்னாடி எல்லாருக்கும் சீட்டுக்கு பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க. பட் இவர் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் ரொம்ப அற்புதமான கிஃப்ட்டு. ஒரு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அதில் ஒரு முருகர் வேல் போட்டது. கரெக்டா சீனி? அதை பார்த்து அந்த ஸ்டாஃப்
எஸ்பெஷலி லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் அந்த கிஃப்ட்டுக்காகவே வந்து இங்கே பாதி பேர் வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு ஆவலாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வித்தியாசமான கிஃப்ட்டு, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அவர் வந்து யூனியன் ஆக்டிவிட்டீஸில் எங்க கூட நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு சில கன்ஃபர்மேஷன் இஷ்யூஸ் வந்தப்போ, வேறு சில விஷயங்கள் வந்தப்போ, நாங்கள் எங்களுக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு ஜாயிண்ட் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதோ, இல்லை யூனியன் போய் பேசுறதோ, இல்லை மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணுறதோ, அவரை நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வருவார், கூப்பிட்ட குரலுக்கு வருவார், கூடவே இருப்பார், எல்லா கைடும் பண்ணுவார், முன்ன நின்று எடுத்து செய்வார். இவர் வந்து மற்றவங்க பண்ணுவாங்க, அதுக்கான பலனை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கலாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்லாம் அவர் எடுத்துக்கவே மாட்டார். அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. அவருக்கும் அவர் கோபி சாருக்கும் ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சார் ரிட்டையர்டு டிடிஎம் வந்திருக்காங்க, யூனியன் லீடர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் கலீக்ஸ் எல்லாருமே, அந்த எல்லா பேட்ச் அவுட்டோர் இன்டோர் சூப்பர்வைசர் ஸ்டாஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து எல்லாரும் அரவணைச்சிட்டு போயிருக்காரு. ஹி வாஸ் வெரி குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு இதுலேருந்து நமக்கு தெரியுது. இதை நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லணும்னு நினச்சேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எனக்கு கோபிகிருஷ்ணன் சார் பற்றி அவ்வளோவா தெரியாது. அவர்கிட்ட இப்போ தான் லாஸ்ட் 1 வீக்கில் 2-3 டைம்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணேன். வெரி நைஸ் பர்சன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ரிட்டையர் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியத்தோடனும் செல்வ செழிப்புடனும் குடும்பத்தார் குதூகலமாவோடும் 100 வருஷம் வாழணும்னு பிரார்த்திக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் சீனிவாசன் சார் மட்டும் இல்ல, கோபி சார் 2 பேருமே விளக்கு கொடுத்துருக்காங்க. விளக்கு கொடுத்து ஆண்களை மட்டும் இல்ல பெண்களையும் கவர்ந்துட்டாங்க, வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளையும். நன்றி சார்.